ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேடந்தாங்கலுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பறவைகள் சரணாலயம்னு சொல்லிட்டு. சரி, புக்கில் படித்ததை நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. என்ன நடந்தது, ஏன் டிசப்பாயின்மெண்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அக்டோபர்லேருந்து மார்ச் வரையிலும் இதுக்கு சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. கனடா, சைபீரியா, பங்களாதேஷ், பர்மா, ஆஸ்திரேலியா அப்படி வேறு நாட்டிலேருந்து பறவைங்க இங்கே வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்த பறவைகள் இங்கேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குமா. பட் நான் ஏன் வீடியோ ஸ்டார்டிங்கில் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னேன்னா, நாங்கள் இங்கே பார்த்த வரைக்கும் பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா தான் இருந்தது, பார்க்க அழகாக தான் இருந்தது. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நிறைய பேர்ட்ஸ் இருந்ததே தவிர வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நிறைய இல்லை. ஒரு 3 or 4 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருந்தது. நம்ம உள்ளே என்ட்ரு ஆன உடனே அங்கேருந்து ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். 2 சைடும் மரங்கள் இருக்கும். இந்த சைடு பறவைகளை நம்ம பார்த்துக்கிட்டே அந்த பாத்வேயில் வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சைடில் அந்த மரங்கள் இருக்குது இல்லைங்களா, வாக் பண்ணி போகும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணுன்றதுக்காக தான் நான் இந்த கிளிப்பிங்கை அட்டாச் பண்ணியிருக்கேன். எனக்கு பாம்புனா ரொம்ப பயம், இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இல்லைனா இந்த வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். என்னென்னா, அந்த சைடில் இருக்க மரங்களில் இந்த மாதிரி பாம்பு இப்படி சுற்றிட்டுருக்கோம் அந்த மரத்தில். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக நடந்து போங்க. நான் 2-3 பாம்பு பார்த்தேன். நான் இந்த ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பேர்ட் சான்ச்சுரிக்குள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கு இப்போ பர்சனுக்கு 10 rupeesன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். சில்ட்ரன்ஸ்க்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஒரு மொபைலுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, மொபைலில் நம்ம உள்ளே கொண்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியே ரெண்ட்டுக்கு பைனாக்குலர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 100 rupees ஒரு பைனாக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பைனாக்குலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு, சிம்பிளாக சூப்பராக சமைக்க கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.